ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மோட டாப் மட்டும் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போமா? என்கிட்ட கட்டிங் டேபிள் கிடையாது, அதனால் நான் தரையில் போட்டு தான் எடுத்திருக்கேன். வீடியோ எடுக்கிறதும் மொபைலில் தான், அதனால் உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 எடுத்திருக்கேன். அதே நான் எப்போதும் கட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன். ஷோல்டர் ஃபுல்லாக 6 எடுத்துகிட்டு அந்த 6லேருந்து அரையை கழிச்சா 5.5. ஸோ அதுதான் ஆம்கோல் அளவாக எடுத்திருக்கேன். இது வந்து 9 இன்ச்சுக்கான மார்பக சுற்றளவுக்குள்ள ஒரு டாப்பு. 9 வச்சுட்டு அதோட 1.5 இன்ச்சு சேர்த்து 10.5 நம்ம வைக்கிறோம். சரிங்களா? 1.5 இன்ச்சுங்கிறது எக்ஸ்ட்ரா அந்த 14 இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம மார்பக சுற்றளவு எப்படி 9 எடுக்கிறோம் அப்படின்னா, அதுலேருந்து 1 இன்ச்சு கழிச்சு 8. சரிங்களா? அந்த 14 மேலேருந்து எடுத்துக்கணும், 8 நம்ம சைடுலேருந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல தான் நம்ம வளைவு வைக்கணும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக தெளிவான ஒரு வீடியோ எடுத்து கட்டிங்க்கு மட்டும் நான் போடுறேன். இப்போ வந்து நெக் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா டவுட் கேளுங்க. ஏன்னா வீடியோ கிளியராக இல்லை, ஆனால் நான் சொல்கிற விஷயம் வந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நெக் வெட்டிக்கிட்டோம். அந்த பாருங்கள், அந்த 20 வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஒரு டாட் போட்டுக்கிறணும். அதே வந்து சேமஸ் அங்கே 9 வச்சோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம ஒரு டாட், அந்த 9லேருந்து அந்த டாட் போடுறோம். அந்த டாட்லேருந்து அங்கிட்டு 1.5 இன்ச்சு இருக்குது, அப்போ 10.5. அப்போ 8 பிடிச்சோன்னா 8லேருந்து அங்கிட்டு 9.5. ஓகேங்களா? 1.5 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ முன்கழுத்து வெட்டியாச்சு. இப்போ பின்கழுத்து வெட்டுறோம். முன்கழுத்து நான் 5.5 வச்சுருக்கேன், பின்கழுத்து 6 வச்சுருக்கேன். ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறதுனால நம்ம ரொம்ப இறக்கி தைக்கக்கூடாது. அதே அளவு வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கிறணும். ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிற எல்லாமே என்னோடய மெத்தட் இதில் தான் நான் சொல்கிறேன். நான் எப்படி கட் பண்ணுவேன்னு ஈஸியாக உங்களுக்கும் அது இருக்கும். சரிங்களா? இப்போ 7 நம்ம வைக்கும்போது 1/2 இன்ச்சு கீழே தையலுக்கு போகுது, மேலே 1/2 இன்ச்சு அங்கே நம்ம சேர்க்கும்போது போகுது. ஸோ அப்போ இதோட நீளம் எவ்வளோதான் இருக்கும்? 6. அகலம் 8 வச்சுக்கிறேன். இப்போது மேலே 7 வைக்கிறோமா, 7லேருந்து 2.5 கழிச்சுக்கணும். அவ்வளோதான். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். கேஷுவலாக தைங்க, ஈஸியாக நம்ம தைக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவும் நம்ம தைச்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிடுவோம். இது வந்து லைனிங் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சீக்கிரமே தைச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த டாப் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸ்பீடாக தைக்கிறவங்களாக இருந்தால் இன்னும் அதை விடவும் சீக்கிரம் தைக்கலாம். இது வந்து நம்ம ஸ்லீவ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சமாக மடிச்சுட்டு அப்படியே விடலாம், கரை இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஃபினிஷிங் நீட் இருக்காது. அதனால் நம்ம தைச்சா தான் அது நீட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே மடித்து நம்ம உள்ளே விட்டுக்கிறோம். பார்த்துக்கோங்க, நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவு. நான் சீக்கிரமே வீடியோ தெளிவாக எடுக்கிறது எப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக நான் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அத்தனைக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு அடி அடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அதே வந்து நம்ம உள்பக்கம் அடித்தோம் இல்லையா, இப்போ வெளியில் திருப்பிட்டு மேலே அந்த சைடில் பார்த்துக்கோங்க, மேலே ஒட்டில் நம்ம போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டால் தான் அது பார்க்குறதுக்கே நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நேர் தையல், வளைவு தையல் எப்படி போடுறது அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் தைச்சி அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து நம்ம கழுத்து இருக்கு இல்லையா, அந்த கழுத்துக்கு வந்து லைனிங்காக இருந்தால் நம்ம அப்படியே கேன்வாஸோ இல்லை நம்ம அப்படியே வச்சு திருப்பி அடிக்கலாம். ஆனால் நம்ம அடிக்கிறது வந்து வித்தவுட் லைனிங் தான். அதனால் ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறோம். பார்த்துக்கோங்க. வந்து பைப்பிங்க்கு நம்ம அடிப்போம்ல, அதே தான். பைப்பிங்க்கும் சரி, ப்ளவுஸுக்கும் சரி, இந்த மாதிரி தான் நம்ம அடிப்போம். அதே மாதிரி இப்போ தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டுட்டு இப்போ நம்ம சுடிதாரோட அட்டாச் பண்ணி அடிக்க போகிறோம். 2 நெக்கையும் ஒரே நேரத்தில் முடிச்சிட வேண்டியதான். இப்போ ஸ்லீவ் முடிச்சிட்டோம், அடுத்து நெக் முடிச்சிட்டோன்னா மடன்னு ஜாயின் பண்ணிவிட்டு
சைடில் பிடிச்சிட்டு ஓப்பன் அடிச்சிட்டா முடிஞ்சிடுது. சில பேர் இப்போல்லாம் வந்து நைட்டி கிளாத்லேயே வந்து எங்களுக்கு டாப் தைச்சி கொடுங்க அப்படிலாம் கேட்குறாங்க இல்லையா. ஏன்னா இப்போ எல்லாமே அன்ஸ்டிச்சில் எல்லாமே கிடைக்கிது, அதனால் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும், சீக்கிரம் தைச்சி முடித்த மாதிரியும் இருக்கும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு தைக்கும்போது நான்லாம் சுடிதார் தைக்க ஆரம்பிக்கும்போது அந்த சுடிதார் கிளாத்தை அப்படியே பிடிச்சி கடிச்செல்லாம் அழுதுருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஓப்பன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த நேராக பிடிச்சி அடிக்க வராது, கழுத்து ஒரு மாதிரி போயிடும். நம்ம பழக பழக தான் வரும், கஷ்டம்ன்ட்டு விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே டைலரிங் கண்டிப்பாக மஸ்ட்டு. லேடிஸ்க்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம கடை வைக்கிறோம் வைக்கல அது வேறு, அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தைக்கிறதுக்காவது நம்ம கற்றுக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம அமுக்கு தையல் அந்த லைட்டாக ரொம்ப பைப்பிங்னால் உருட்டி அடிப்போம் இல்லையா, இது உருட்டி அடிக்காமல் கொஞ்சம் பட்டையாகவே நம்ம அடிச்சுக்கிறோம், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் அடிச்சுக்கணும். நான் நிறையா மாடல்லாம் இனிமேல் அப்லோட் பண்ணணும். நான் எந்த ஒரு ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணுறது கிடையாது, வீடியோக்காக எடுத்து போடுறது கிடையாது. என்ன பண்ணுறோமோ அதை தான் போடுறேன். ஏன்னா நான் டைலரிங் கற்றுக்கிட்டப்போ நான் வந்து நிறையா வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தப்போ அவங்க ஒன்று செய்வாங்க, நம்ம அதை செஞ்சோன்னா நமக்கு அது வராது. அது எப்படி செய்கிறாங்க என்ன ஏது அது ரொம்ப குழம்பியிருக்கேன். அதனால் என்னோடய கஷ்டம் யாருக்கும் வேண்டாம், நான் என்ன செய்கிறேனோ அதை மட்டும்தான் போடுவேன். எக்ஸ்ட்ரா வந்து எதையுமே நான் வந்து ஹைட் பண்ணுறது கிடையாது. என்னால் எவ்வளோக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம அது ஒரு உள்ள பட்டையை அடித்தோம் இல்லையா, அதை ஒரு மடக்கு மடக்கி நம்ம அடிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டு கழுத்தையும் ஒன்றாவே வச்சு நம்ம, ஏன்னா ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று செஞ்சிங்கன்னா அது நமக்கு டைம் நேரம் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான். ஈஸியாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு கரெக்டாக நம்மளே சேவ் பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப் இது அடுத்த ஸ்டெப் எதுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை போயிடும். எப்போவுமே குழப்பக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அடுத்து அந்த நம்ம மடக்கி விட்டு அந்த சைடு இருக்கும் இல்லையா, உள்ளுக்குள்ளே போயிருக்கும் இல்லையா, அது மேலே நம்ம இன்னொரு தையல் போடுறோம். இந்த வளைவு அடிக்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம கை இருக்குல்ல, அந்த கை வச்சு நீங்கள் திருப்பி அப்படியே திருப்பும்போது அந்த கழுத்து கொஞ்சம் வளையிறதோ குலையிறதோ அதெல்லாம் இருக்காது. நம்ம எப்படி வெட்டுறோமோ அப்படியே இருக்கும். நான் அடிக்கிறத பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ட்ரிக்கு தான், ஃபினிஷிங்க்கு நீட்டாக இருக்கும். அடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ அந்த இடத்துல ஒரு ஓட்டிட்டு திருப்பி ரிவர்ஸில் ஒன்று ஓட்டிடுங்க, இல்லைன்னா நம்ம திருப்பி ஸ்லீவ் அடிக்கும்போது அந்த இடம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் 2 சைடுமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு ஷோல்டர்லேருந்து நம்ம இப்படி நான் வைக்கிறேன்ல அந்த மாதிரியே வச்சுட்டு போங்க. ஏன்னா நம்ம வெட்டுறது ஒரே மாதிரி நேராக வருமானா வராது. நம்ம அந்த மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சில பேர் நீங்கள் சொன்னீங்க, நான் ஒரு அளவு தைச்சேன் ஆனால் எனக்கு அது சரியாக இல்லை, கம்மியாக இருக்குன்னா, எக்ஸஸாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லையா, நம்ம திருப்பி ஒட்டு போடணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு அடிக்கும்போது ஷோல்டரில் கரெக்டாக உட்காரும். பார்த்துக்கோங்க. அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு தான், அந்த அரை இன்ச்சில் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அடிக்கணும்.
திருப்பி அதிலே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்குவோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணிக்குவோம். பாருங்கள், அதே மாதிரி அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து ஷோல்டரில் வச்சு இந்த மாதிரி தான் வச்சுட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச்சில் அப்படியே நீங்கள் ஓட்டுங்க. எவ்வளோ சீக்கிரமாகவே தைச்சி முடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும் பொழுது என்றைக்குமே நேரம் வந்து நமக்கு ஈஸியாக முடியும், நமக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு இன்னொரு தையல் மறுபடியும் அதிலே நம்ம போட போகிறோம். அவ்வளோதான், நான் வீட்டில் தான் தைக்கிறேன், கடையெல்லாம் இல்லை. அது மறுபடியும் அதிலே 2 தையல் போட்டுக்கோங்க. நம்ம 2வது தையல் போடும்போது நம்ம பார்த்து தைக்கணும். ஏன்னா கீழே நம்ம கை வந்து வளைவு இல்லை, அடித்தது மேலே அடிச்சிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு இது மாதிரி பிடிக்கும் தெரியுமா? அப்போ நம்ம அதை பிரித்து விட்டு திருப்பி அடிக்கணும். அதனால் 2வது தையல் போடும்போது பார்த்து அடிக்கணும். இப்போ கையோட அகலம் வந்து 6 வச்சுக்கிறோமா? 6 வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு டபுள் தையல் போட்டுட்டு நம்ம அந்த நாட்டு போட்டு வச்சோம் பாருங்கள், அந்த இடம் வர வரைக்கும் வச்சுட்டு ஒரு ஊசியில் குத்தி அப்படியே நிறுத்திட்டு, இப்போது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். நான் வெட்டும்போது சொன்னேன் இல்லையா, 9 எக்ஸ்ட்ரா 1/2, அப்போ 9 + 1/2 10 வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அந்த 1/2ல் அப்படியே நீங்கள் டாட்டு லைட்டாக போட்டு வந்து அந்த 1/2லே தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். நான் பாருங்கள், இதை நல்லா கிட்ட தான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அதில் அந்த ஓப்பனுக்கிட்ட நம்ம டாட்டு போட்டோம் பாருங்கள், அது வரைக்கும் இந்த 1/2னா 1/2ல நம்ம கொண்டு வருவோம். பாருங்கள், அந்த இடத்துல நிறுத்துறேன்னா நிறுத்திட்டு அப்படியே அதிலே திருப்பிக்கோங்க. அந்த இடத்துல டபுள் தையல் ஓட்டிக்கணும். ஆல்ரெடி நான் இது மட்டும் நம்ம எப்படி அடிக்கிறது அப்படின்னு என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டிங்கில் நான் வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒயிட் கலரு, அது கலர் ஒரு சுடிதாரில் நான் இப்போ தைச்சி போட்டிருக்கேன். இது இன்னொரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த டாட் போட்டோம் பார்த்தியா, பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே வச்சு குத்தி நிறுத்திட்டு, இப்போ அதே மாதிரி 1.5 இன்ச்சு சைடில் நம்ம வச்சுட்டு அதே மாதிரியே போட்டிட்டு வரணும். பார்த்துக்கோங்க. இதே லைனிங்னால் இதோட லைனிங் சேர்த்து இதே மாதிரி தைப்போம். ஆனால் தைக்கிற முறை எல்லாமே ஒன்று தான். ஆனால் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம மாற்றி தைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால நம்ம அவ்வளோவுக்கு மாற்ற தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லா சைஸ்லேயுமே ப்ளவுஸும் ஓகே, சுடிதாரும் எல்லாமே நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஓப்பன் அடிக்கிறோம். இது வந்து லைட்டாக ஒரு மடக்கி நமக்கு ஓரம் அடிப்பீங்கள்ல, இப்போ சாரீக்கெல்லாம் சேம் அதே மெத்தடு தான். அதே மாதிரி நம்ம பிடிச்சி அடிக்க போகிறோம். பாருங்கள். ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். சுருக்கம் இல்லாமல் இந்த இடத்துல தான் நம்ம சொதப்பக்கூடாது. இப்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த ஓப்பன்லேருந்து லைட்டாக மேலே ஓட்டிகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிறோம், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நிறுத்தி திருப்பி இந்த சைடு அதே மாதிரி சேலை ஓரம் அடிப்போம்ல, அதே மாதிரி தான். ஆனால் இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் இருக்கும் தெரியுமா, நம்ம வளைச்சி தானே வெட்டுறோம், நேராக வெட்ட மாட்டோம் இல்லையா, அப்போ இழுத்துட்டு வந்துடும். அதனால் நேராக ஓட்டிட்டு ஒரு மூலையில் ஆரம்பித்து அடுத்த மூலை வரைக்கும் அப்படியே நீங்கள் விடாமல் கொண்டு போகணும். பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும்
இதுதான் நான் பழகும்போது என்னால் இது தைக்கவே முடியல, நான் அழுதலாம் இருக்கேன். ஆனால் செய்ய 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 தான் எனக்கு இது வந்தது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண 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 எதாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். இப்போ எனக்கு இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதே மாதிரி 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். பார்த்துக்கோங்க. அதே தான் சேலை எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இங்கிட்டு இப்போ இந்த கீழே அடிக்கிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே அடிக்கிறோம் இல்லையா, அடுத்து மேலே ஒரு தையல் போடுவோம்ல, அதையும் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா வெளியில் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா என்றைக்குமே மேலே போடுற தையல் வந்து ஒரு நீட்டாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான், பார்த்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே பிரட்டிட்டு மேலாக்கடி போடுறேன். அந்த ஒட்டுலேயே நம்ம அடிக்கிறோம். தள்ளி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடம் மொத்தியாக தெரியும். நீங்கள் அந்த ஒட்டுலேயே அடிச்சிங்கன்னா அந்த இடம் வந்து நீட்டாக தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு மூலையிலையும் நிறுத்தி நிறுத்தி நம்ம திருப்பிக்க வேண்டியதுதான். வீடியோ ரொம்ப போராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் காட்டுங்க அப்படின்னா என்னால் அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக இது பண்ண முடியலை. அதனால தான் கொஞ்சம் லென்த்து வீடியோ ஆயிடுச்சு. நீங்கள் குட்டியாக போட சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் நம்ம 2ஆக தான் கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது யூஸ் இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தானே அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா நெட்டும் அவ்வளோ வேணும் இல்லையா? அதனால நான் 2ஆக தனித்தனியாக போடலாம். ஆனால் நான் ஒன்றா போடணும் அப்படின்ட்டு தான் நான் ஒன்றா போடுறேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு ஓட்டி விடாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் ஈஸியாக இப்போ நான் தைக்கிற மாதிரியே ஒரு சுடிதார் டாப் உங்களால் தைக்க முடியும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.